அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இப்போ மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் பறவைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவை என்ன செய்யும்? ஆனால் அவைகளுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும். அவைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அவைகளுக்கும் டாக்டர் உண்டு. அது எந்த டாக்டரு? ஒரு காக்கைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது என்ன பண்ணுச்சு? ஒரு எறும்பு கூட்டை தேடி அதில் போய் தன்னோட ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுச்சு. அந்த எறும்புகள்லாம் இது உடம்பு மேலே ஏறி கால் கை எல்லா பக்கமும் கடிச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, ஆனாலும் அதை பொறுத்துக்கிட்டு அந்த காக்கா அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சு. காரணம், எறும்பு கடிக்கும்போது பார்மிக் அமிலத்தை தெளிக்குது. இது இயற்கையான ஆன்டிபயாட்டிக்ஸாக செயல்படுகிறது. இந்த அமிலம் காக்கையினுடைய பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகளை அகற்ற உதவுகிறது. இதுதான் இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கு. ஆக காக்கையோட டாக்டர் எறும்பு. இந்த நடத்தை ஆன்டிபயாட்டிக் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் பல்வேறு பறவை இனங்கள் கூட இது மாதிரி செயல்பாடுகளை ஈடுபடுது. இது வெளி உலகத்துக்கு தெரியாமல் போனாலும் இதுதான் உண்மை. இயற்கை இதை அனுமதிக்கிறது. இன்றைய தகவல் களஞ்சியத்திலிருந்து உங்களுக்காக அழகப்பன். நன்றி. எங்க பகுத்தறிவாளர பார்க்காதீங்க, பட்டியாதி நீங்க. எங்க பகுத்தறிவாளர பார்க்காதீங்க, பட்சமாயிருங்க, பகிர்ந்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க, தா தா தா.